Taste the Daily. தாம்பரத்தில் மாநகராட்சி குப்பை வண்டியிலிருந்து கீழே விழுந்த பிளாஸ்டிக் டப்பாவால் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கீழே விழுந்ததில் குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்தனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கன்னடபாளையம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாம்பரத்தில் இருந்து கன்னடபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனத்தில் இருந்து பிளாஸ்டிக் டப்பா பின்னால் இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்துள்ளது. இதில் திருமுடிவாக்கத்தைச் சேர்ந்த வாசுதேவன், அவரது மனைவி மற்றும் 3 வயது குழந்தை படுகாயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி வாகனங்கள் முறையான பாதுகாப்புடன் குப்பைகளை எடுத்துச் செல்லாததே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் அருகே ஆளும் கட்சி மற்றும் அதிகாரிகளின் துணையோடு மணல் கொள்ளை நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேல்வார்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளம் கம்மாய் 5 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. தற்போது இந்த குளத்தில் மணல் கொள்ளையர்கள் எந்த ஒரு அனுமதியும் இன்றி டிப்பர் லாரிகளில் மணலை கொள்ளையடித்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கேட்டதற்கு அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சி துணையோடு நடைபெறுவதாக கூறி மிரட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் கனிம வளத்துறை அதிகாரிகளின் பொறுப்பற்ற தனத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். கனிம வள கொள்ளையர்கள் மீது குண்டர் தடை சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதனுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அதோடு இந்த கனிம வளை கொள்ளையடித்து கொள்ளை லாபமும் கோடிக்கணக்கில் சொத்துக்களை செய்து மீது நடவடிக்கை எடுத்து அந்த சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்து அதை மக்கள் மயமாக்கப்பட வேண்டும்.